Maruti Suzukiல Gypsy நம்மளோட இருக்கு இன்னைக்கு military edition beast off-roader 4x4 vehicle இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு சேலுக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாருதியோட ஃபுல் சர்வீஸில் அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் MPFI இன்ஜினு. இதுக்கு முன்னாடி கார்பரேட்டர் இன்ஜின் இருந்துச்சு. ஸோ அதை விட இது பெஸ்ட்டான இன்ஜின். அதுவும் அது 1000cc, இது 1300cc. இது போக அடிஷ்னலாக நான் சொல்லியிருந்த மாதிரி ஏசி யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப் ரோடு போகும்போது இன்ஜின் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அடியில் வந்து ஒரு கண்டென்சரும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியே மாருதி சுசுக்கிலேருந்து இதை வந்து அடிஷ்னலாக பே பண்ணி இவங்களே ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ள டேஷ் காமிக்கிறேன். இந்த டேஷ் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கிளில் இதெல்லாம் எல்லாமே இல்லாமல் இருக்கும். பட் இதெல்லாமே அவங்க அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அப்டேட் பண்ணது இந்த டயர்ஸ் 15 இன்ச் அலாய் வீலு, அதோட இது ஆஃப் ரோடிங் மவுண்டன் டயர்ஸ் தான். இது சூப்பரான ஆஃப் ரோட் டயர்ஸு. 4 வீலுக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் டாப்பில் தான் வந்துச்சு. பட் இப்போ வந்து ஹாட் டாப்பில் செஞ்சு இதை தனியாகவே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் சீட்ஸில் தான் வந்துருந்துச்சு. பட் இதை சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக லெதரேட்டில் சூப்பராக புது சீட்டாகவே 2 சீட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 டோர் வெர்ஷன் தான் அது. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 டோர்ஸ் இருக்கும், பேக்கில் ஒரு பெரிய டோர் அண்ட் ஸ்டெப்னி வீலிங் வரும். உள்ளே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் கேம்பிங் போகிறீங்க எதுவும் பண்ணுறீங்கன்னா இது இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, ஸோ ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இங்கே இல்லை, நீங்கள் நிறையா பேர் போனோம் அப்படின்னா சீட்டு கூட இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். பெஞ்ச் சீட்ஸ் வரும். பெஞ்ச் சீட்ஸை வந்து இங்கேயே இருக்குது அவைலபிள். ஸோ அதை சீட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து இந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ இந்த வண்டியை ஆஃப் ரோடில் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ரோட்டில் ஆக்சுவலாக நார்மல் கார் எடுக்கவே முடியாது. ஆனால் ஜிப்ஸி சும்மா அசால்ட்டாக போகுது பாருங்கள். ரோடே இல்லாத இடத்துக்கு கூட இந்த ஜிப்ஸி வண்டியை தான் எடுத்துகிட்டு போக முடியும். சூப்பராக போகுது. அதுவும் அந்த 4x4ல் ஹை லோன்னு இருக்குது. நம்ம லோ வச்சுக்கிட்டோன்னா இன்னும் சூப்பராகவே போகுது. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வரிசையாக சொல்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக நியூ பேட்ரி போட்டிருக்காங்க. ரோட் டயர்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஆஃப் ரோட் நைலான் டயர் இருக்கும், அலாய் வீல்ஸோட. இன்ஜின் வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு மாருதி ஷோரூம்லேயே. ஸோ நோ இஷ்யூஸ். புது கிளச்சு, புது LED டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸு, இதில் புது பம்பர்ஸு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து புதுசு தான். பவர் ஸ்டீரிங் கிட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இது வந்து நார்மல் ஸ்டீரிங் தான். ஆனால் நீங்கள் கிட் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ரியர் பெஞ்ச் சீட்டு நான் சொல்லியிருந்தேன், அதுவும் அவைலபிள் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு பீஸ்ட் ஆஃப் ரோடு நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதில் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா FC 2036 வரைக்கும் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர்டு வந்து 2021 தான் நம்ம வந்து மிலிட்ரியிலேருந்து வாங்கினது. அதனால் அப் டு 15 இயர்ஸ் நியூவாக தான் வந்து கார் ரிஜிஸ்டர் ஆகும் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸு. ஸோ நியூவாக ரிஜிஸ்டர் ஆகி அப் டு 2036 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர்டு வெண்டார் மூலியமாக தான் வந்து மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் வாங்க முடியும். ஸோ அவங்க ஃபஸ்ட் ஓனரு வித்தின் 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யார் வாங்கினாங்களோ அவங்க பேரில் மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஓனர் அப்படின்ற பேரில் வரும். பட் இது வந்து மோரலஸ் ஃபஸ்ட் ஓனர் வெஹிக்கிள் தான். இப்போ இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரகடம் சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்ட்ரி ஓனரோட வண்டி தான். நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டேருந்து தான் வாங்க போகிறீங்க. இது வந்து கார் டீலர் கிடையாது. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் பேசி வாங்குங்க. அண்ட் யூனிக்கான வெஹிக்கல்ன்ற வின்டேஜ் வெஹிக்கல்ன்றதுனால இதுக்கு டிமாண்ட் அதிகம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் இது சேல் ஆயிடுச்சுன்னா நான் சோல்டுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 5 lakh rupees கோட் பண்ணியிருக்காங்க. அண்டு 5 lakh rupeesக்கு இது ஒர்த்தான ஒரு ஆஃப் ரோடர் தான் இது. அடுத்த ஒரு யூனிக்கான காரோட வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலா.